ஹீரோ அப்பாக்கும் மாமாக்கும் இருக்கிற பிரச்சனை சரி பண்றதுக்காக ஒரு பிளான் போட்டு அவரோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு ஊரையும் கூட்டிடுறாரு. உங்க தாத்தா சித்து நீங்க 2 தடவை படையல் போட்டுமே காக்கா வந்து சாப்பிடவே இல்லை. உங்க தாத்தாவோட ஆவிதாண்டா இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி நிக்குது. அதனால 3 பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இன்னும் எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை சரி பண்றதுக்கு கண்டிப்பா பஞ்சாயத்தை கூட்டி ஆகணும்னு சொல்லி ஊர் மக்களையும் உசுப்பேத்தி விடுறாரு. ஊர் பெரிய மனுஷங்களும் பஞ்சாயத்தை கூட்டி ஹீரோட மாமாவையும் அப்பாவையும் வர வச்சிட்டாங்க. நீங்க இதே மாதிரியே மாமா வச்சு அவங்களை சண்டை போட்டுட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. முதல்ல நீங்க கையை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களோட பிரச்சனையை முடிகிறாங்க. 11வது நாள் நீங்க காரியத்துல படையல் போடும்போது கண்டிப்பா காக்கா உட்காந்து சாப்பிட்டே ஆகணும். அப்படி காக்கா சாப்பிடலன்னா உங்க குடும்பத்தை இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிரும் சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க. குறி சொல்ற ஒருத்தனை வீட்டுக்கு வர வச்சு இவங்களோட தாத்தா ஏதோ நிறைவேறாத ஆசையோட தான் இருக்காருன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது என்ன ஆசைன்றது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ அங்க இருக்க சொந்தக்கார தாத்தா கிட்ட ஒருவேளை எனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தாத்தா ஆசைப்பட்டு இருப்பாருன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க அந்த தாத்தாவும் சபையில போய் நின்று ஐலையா ஒரு தடவை என்கிட்ட சொன்னாப்பா என் பொண்ணுக்கு பெண் குழந்தை போதுன்னா அது என் பேரனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா இருப்பா. ஒருவேளை அந்த ஆசை நிறைவேறாம இருக்கிறதுனால தான் காக்கா இன்னும் சாப்பிடாம இருக்கான்னு தெரியலப்பா. எப்படி இருந்தாலும் உன் பொண்ணை வேற ஒரு இடத்து கல்யாணம் பண்ணி தான் கொடுக்க போற. அது உன் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் என் மாமனார் ஆசை இதுவா இருந்ததுன்னா எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி போதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நான் அடுத்த பாட்டுல கண்டிப்பா சொல்லி முடிச்சிடறேன். தேங்க்யூ.